ஒரு தோழி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுடைய வயசு 29, ஹஸ்பண்டுடைய வயசு 30. அவங்களுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூரா இருந்தாலும், அவங்க செட்டில் ஆனது கர்நாடகால. ஒய்ஃபுடைய சம்பளம் 70,000, ஹஸ்பண்டுடைய சம்பளம் 42,000. 2 பேருடைய டோட்டல் சேலரி புட் டுகெதர் 1.1 லேக் பெர் மந்த் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் இருக்குது. அந்த காருக்கு பெருசாக வந்து யூஸ் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. முதல்ல இவங்களுடைய பேக்ரவுண்ட், அதாவது வந்து தோழி பேசினாங்களே, அவங்க வளர்ந்து வந்த சூழலை பற்றிலாமும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வந்து வளர்ந்தாங்க. காலேஜ் ஃபீஸை ஒரு 6,000 7,000 இருக்கக்குள்ளேயே இவங்களுக்கு அதை பே பண்ணுறதே வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. அதனால் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து அதுலேயும் ரொம்ப சொற்பமான தொகை தான் இவங்களுக்கு வருமானமாக வருமா. ஸோ அந்த வேலைலாம் பார்த்து அதுலேருந்து வருமானம் ஈட்டி எடுத்துன்னு போயிட்டு காலேஜ் ஃபீ அப்படிலாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. மாதிரி ஒரு கடினமான ஒரு சூழல் இவங்க வந்து வளர்ந்து வந்தது. MBA டிகிரி முடிக்கிறாங்க. வேலையில் 2018 ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு எஜுகேஷன் லோன் இருக்குது ஒரு 2.25 லட்சத்துக்கு. அது 2019 வந்து அடைச்சியும் முடிச்சிடுறாங்க. வேலை பார்த்தீங்க அப்படின்னா MBA முடிச்சதுக்கப்புறமா வந்து நல்ல கை நிறைய சேலரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ரியாலிட்டி அது இல்லை. சம்பளம் வந்து 12,000 13,000 இவ்வளோ தான் வருது. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மூலயமா இவங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ், அதாவது ஃபாரின் லாங்குவேஜ் கோர்ஸ் பண்ணால் நல்ல வேலை வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அதுவும் முடிக்கிறாங்க. முடித்த கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு நல்ல ஜாப் ஆஃபரும் வருது. அங்கே போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே பெங்களூரில் தான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, கோவிட் வந்துடுது. அதனால் அவங்களுடைய நேட்டிவ் கர்நாடகாவில் வேறு ஒரு இடத்துல அவங்க வந்து மூவ் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களுடைய சம்பளம் வந்து 40,000 ரூபாய் கோவிட் டைமில். அதில் 25,000 ரூபாய் அவங்களால மிச்சப்படுத்த முடியுது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாதம் வந்து கோல்டும் ஒரு பக்கம் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி கோல்டுடைய ரேட் வந்து 2,500 ரூபாய் ஆட் இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2021 ஷீஸ் கெட்டிங் மேரிட். ஓகேயா, கல்யாணத்தப்போ பெருசாக என்கிட்ட தங்கமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 20 கிராம் ரேஞ்சில் தான் என்கிட்ட மொத்தமாகவே இருந்துச்சு அப்படின்னாங்க. இன்றைக்கி ஆஸ் ஆஃப் டுடே என்ன அப்படின்னு நிலவரம் பார்த்தீங்கன்னா, 300 கிராம் வந்து சேர்த்துருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி கமெண்டபிள். கிட்டத்தட்ட ஒரு 40 சவரன் சேர்த்துருக்காங்க. அந்த 40 சவரனுடைய இன்னைய ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20.5 லேக் ருபீஸ் மதிப்பு இருக்குது. 6,800 ரூபாய் அப்படின்னு நான் கணக்கு வச்சேன்னா. அப்புறம் இவங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வந்து ஹனிமூன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் போயிருக்காங்க 2021. அதுக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் ஆகஸ்ட் 23 மலேசியா போயிருக்காங்க. அதுக்கு ஒரு 80,000 செலவாயிருக்கு. இப்போ மார்ச் 2024 தாய்லாந்து போயிருக்காங்க. அதுக்கு 1 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி அப்ராட் ட்ரிப்ஸுக்கு மொத்தத்துக்கும் ஒரு 3 வாட்டி 3 கண்ட்ரி போயிருக்காங்க. 3த்துக்கும் சேர்ந்து அவங்க வந்து 3.3 லேக்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து பாலி போகணும் அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்குது. ஆனால் ஒய்ஃப் வந்து அவங்களுடைய ஃபினான்சஸில் வந்து ஜாப் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இப்போதைக்கு நம்மளால் வந்து அங்கெல்லாம் போக முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதை நோ சொல்லிட்டாங்களாம். ஓகே, மூவிங் டு ரியல் எஸ்டேட்ஸ். இவங்க வந்து போன வருஷம் வந்து ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் ஒன்று வாங்குறாங்க, 16 லட்சம் ரூபாய். இப்போ இதுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கோயம்புத்தூரில் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் ஏதோ ஒரு எக்ஸ் அமௌண்ட்டுக்கு விற்று அதில் எல்லாருக்கும் ஷேர் போக இவங்களுக்கு வந்து ஷேர் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் அதை மூலதனமாக வச்சுக்கிறாங்க. அதோடு சேர்த்து இவங்க கையிருப்பாக இருந்த ஒரு 6 லட்ச ரூபாய் சேமிப்பையும் போட்டு 16 லட்சத்துக்கு அந்த இடத்த கிரயம் பண்ணுறாங்க. இது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் சிறுகு எல்லாமே 21க்கு அப்புறமா தான் என் லைஃபே மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 21க்கு அப்புறமா தான் வந்து சேலரிஸும் அவங்களுக்கு வந்து அதிகமாகிருக்கு. ஏன்னா 40,000 இப்போ அவங்க வந்து அப்படியே படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி வந்து 70,000 அப்படின்ற சம்பளம் வாங்குறாங்க. ரைட்டா, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 6.25 லட்ச ரூபாய் வந்து சேர்த்துருக்குறாங்க. SIP வந்து மாதம் 30,000 அது மாதிரி போட்டு 6 லேக் ப்ளஸ் வந்து கையில் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க. கையிருப்பாக சேமிப்பு ஒரு 2 லட்ச ரூபாய் வங்கி கணக்கில் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. ஸோ மொத்தமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், சேவிங்ஸ் இது எல்லாமே சேர்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாய் வருது. இவங்களோட டோட்டல் நெட்வொர்க் பாருங்களா, கோல்டு வந்து ஒரு 20.5 லேக்ஸ் சொன்னேன்னா, அப்புறம் லேண்ட் வந்து ஒரு 16 லேக்ஸா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 6.2 லேக்ஸா, ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 2.5 லட்சம், கேஷ் வந்து ஒரு 2 லட்சம், எல்லாத்தையும் டேலி பண்ணால் ஒரு 47 to 50 லேக் ருபீஸ் வருது. இதில் பெரும்பகுதி நெட்வொர்க் வந்து 2021க்கு அப்புறமா தான் இவங்க வந்து க்ரியேட்டே பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன, எனக்கு வந்து ஏன் இவங்க வந்து மெயில் போட்டாங்க அப்படின்றதுக்கான காரணம் வந்து என்கிட்ட பேசினப்போ சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு பர்சனல் லோன் இருக்குது. அந்த பர்சனல் லோன் வந்து 5 லட்ச ரூபாய் இருக்குது. இது எனக்காக நான் வந்து எடுக்கல, என்னுடைய ஃப்ரெண்டுக்காக நான் வந்து எடுத்து கொடுத்தேன். அவங்க தான் வந்து எனக்கு நான் வந்து இது மாதிரி ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் அதில் வந்து என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தப்பெல்லாம் கூட எங்கள் பக்கத்துலேயே இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணார். அதனால நான் வந்து அவருக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பர்சனல் லோன் எடுத்து அவருக்கு வந்து கொடுத்தேன். அவருக்கும் ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகி அங்கே வந்து கொஞ்சம் லாஸ் ஆகி அவர் வந்து பெரிய ஒரு ட்ரபிளில் இருக்கிறாரு. அதனால தான் இவங்க வந்து ஒரு 5 லட்சம் பர்சனல் லோன் போட்டு நான் வந்து எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹி அக்ரி டு பே
திஸ் பர்சனல் லோன் மாதம் மாதம் என்ன டியூ இஎம்ஐ வருதோ அதை நான் வந்து கட்டிடுறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்து தான் அவர் வந்து அது சம்மதிச்சு தான் அவர் ஓகே சொல்லி இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் சிக்கல் என்னென்னா, அவருக்கு இன்னும் நிறைய ஹெவியான லோன்ஸ் வெளியிலலாம் வந்து அந்த லோன் ஆப்ஸ்லலாம் வந்து நிறையா ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கி அவரால் அதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. 2023 நவம்பர்லேருந்து ஹீஸ் நாட் ஏபிள் டு பே. இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த இதை வந்து அவரால் வந்து பே பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கார். இதனால் வந்து கடந்த 6-7 மாதமாக வந்து இவங்க தான் இந்த பர்சனல் லோனுக்கான இஎம்ஐயும் கட்டிகிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, நவம்பர்லேருந்து அவங்க வந்து இது பொறுப்பு மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்களா, டிசம்பரில் திரும்பவும் இவங்க கையில் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் சேமிப்பாக பணம் இருந்திருக்கு. அதையும் நண்பருக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை வச்சுட்டு என்ன பண்ணணுமோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ டிசம்பர் வரைக்கும் இவங்களுடைய கேஷ் வந்து ஃப்ரெண்டுக்கு இவங்க வந்து லென் பண்ணது இல்லை வந்து சப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 6.5 lakhs வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ மெயினாக கேள்வி என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது. அது என் ஹஸ்பண்டுக்கு தெரியும். எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாருல்ல, நம்மளுக்கு வந்து நம்ம ஒன்றுமே இல்லாத அப்போ அவர் அவ்வளோ சஜஷன்ஸ் கொடுத்து நம்மளை வந்து இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறதுக்கு அவர் தானே பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணார், அப்போ அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இன்னொரு 10 லட்ச ரூபாய் இருக்குது எங்ககிட்ட, அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாரு. எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, தாட்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் ஆக்சுவலாக ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கொஷின் தான். ஏன்னா நம்மளால் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு நம்மளால் வந்து முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டப்போ அவங்க வந்து கூட இருந்து உதவி இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங்கும் நம்ம பார்க்கணும்ல. அதை தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணேன். நீங்கள் வந்து இன்கேஸ் 10 லட்ச ரூபாய் உங்ககிட்ட இருக்குது, அப்படியே அது வரலனாலும் பரவாயில்லன்ற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்து உதவலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஸ்டேட்லேயே நம்ம இருக்கிறோம், அது வந்து கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து கொஷின் பண்ணிக்கோங்க அப்படின்னா. என்னென்னலாம் வந்து இங்கே வந்து தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்களேன். இன்றைக்கி 2 பேர், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் சம்பாத்தியம் இருக்குது, அதனால் கையில் கொஞ்சம் சேமிப்பு இருக்குது, அதை வந்து அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ நாளைக்கு உங்களுக்கு வந்து கிட்ஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தை வந்ததுக்கப்புறமா இல்லை வந்து ப்ரெக்னென்சி மெட்டர்னிட்டி பிரேக்குன்னு போகக்குள்ள ஒருத்தருடைய வருமானம் தான் இருக்கும். இப்போ ஹஸ்பண்டுடைய சம்பளம் 40,000-42,000 தான் இருக்குது. இப்போ எமர்ஜென்சி கேஷ் இவங்ககிட்ட ஹோப்ஃபுல்லி இப்போ அந்த 10 லட்சம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 6 லட்ச ரூபாய், ஸ்டாக்ஸ் ஒரு 2.5 லட்சம், கேஷ் ஒரு 2 லட்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் 10 லட்சம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் கேஷ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு என்ன இருக்குது? ஒன்றுமே இருக்காது, ரைட்டா? அதுவும் இல்லாமல் மாத செலவு வந்து ஒரு 35,000 to 40,000 எனக்கு வந்து ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வருமானத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து மெட்டர்னிட்டி பிரேக்கில் இருக்கக்குள்ள அவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டை இவங்களால் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக இருக்க போகுது. ப்ளஸ் இவங்க ஃப்ரெண்டுக்கு இவங்க வந்து இப்போ டோட்டலாக இந்த 10 லட்சத்தை கொடுத்துட்டாங்கன்னா, ஏற்கனவே ஒரு 6.5, இப்போ ஒரு 10, மொத்தமாக 16.5 lakhs வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் அவர் வந்து இந்த பர்சனல் லோனில் டிஃபால்ட் ஆன மாதிரி அங்கேயும் வந்து பெரிய 10 லட்சத்துலேயும் டிஃபால்ட் ஆகிட்டாரு அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ளே பெரிய ஒரு ட்ரபிள் இருக்கும். ப்ளஸ் இவங்க அந்த ஃப்ரெண்டுக்கு லென் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பழைய மாதிரி இருக்காது. ஏன்னா நிறைய நேரங்களில் சொந்தக்காரங்க இல்லை வந்து நண்பர்களோட வந்து எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த பணம் கொடுக்கல் வாங்கல தான் வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் இவங்களுடைய ஷேர் ஒரு 10 லட்ச ரூபாய் வந்துச்சு அப்படின்னு சொன்னல, இப்போ அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை விற்று அந்த பணத்தை அப்படியே எடுத்து எங்கள் ஃப்ரெண்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறாருன்னு அவருக்கு கொடுக்குற மாதிரி தான் இது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த தோழியுடைய கணவர் சொல்கிற மாதிரி 10 லட்சம் பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டப்போ அவர் நம்மளுக்கு தான் வழிகாட்டியாக இருந்தார் அப்படின்றதுனால நான் வந்து இந்த 10 லட்சம் ப்ளஸ் ஒரு 6 லட்சம் கொடுக்கணுமா, இல்லை இது வரைக்கும் நான் கொடுத்ததே வந்து போதும் அப்படின்னு வந்து நிறுத்துறது சரியாக இருக்குமா? நான் வந்து ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இதையும் மீறி நீங்கள் கொடுக்குறதுனா ஒரு சின்ன தொகையை வேணால் நீங்கள் வந்து கொடுக்கலாம், மேபி ஒரு 2-3 லட்சம் அதிகபட்சம், அதுவும் வராது அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்குறதுனா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்மளுடைய ஜாப் இன்றைக்கி இருக்கிற வேலை வாய்ப்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நிறையா இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி விலைவாசி வந்து நம்மளுக்கு வேலை போயிடுச்சுனாலும் வந்து நம்ம பரவாயில்ல, நம்ம வந்து தாக்கு பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நிலைமையும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான ஒரு சுச்சுவேஷன், அதாவது கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் டபுள் இன்கம் ஃபேமிலிஸே இருக்கிறாங்க இன்றைக்கி. இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம வந்து எவ்வளோ நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து பதிவிடுங்க. அந்த தோழி கண்டிப்பாக பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் என்னோட பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா meetkarthik@protonmail.com தாங்க இமெயில் பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் நம்பரும் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வேறு ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல் சேனல். நன்றி, வணக்கம்.